தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதன்கிழமை வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுல ரொம்ப முக்கியமான விஷயமே இன்னைக்கு சாயங்காலம் 6 மணியோட பேச்சுவார்த்தையுடைய அந்த நாட்கள் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. ஏன்னா போர் நிறுத்தம் அப்படிங்கிறதே 15 நாள் போர் நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துச்சோ தவிர நிரந்தர நிறுத்தம்னு வரல. 15 நாள் நிறுத்த போறோம், இதுக்குள்ள பேச்சுவார்த்தையில நாங்க முடிவு காணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு முடிவும் காணல. காரணம் என்னன்னா இவங்க பேச்சுவார்த்தைன்னு போன வாரம், அதாவது முதல் ஒரு வாரத்துல போர் நின்ன உடனே ஒரு 2வது நாள் 3வது நாள்ல போய் பேச்சுவார்த்தைன்னு உட்காந்தாங்க. ஆனா கொஞ்சம் கூட இவங்களும் விட்டு தரல, அவங்களும் விட்டு தரல. அப்படியே ஒட்டுமொத்த யுரேனியத்தையும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. அவங்க நாங்க ஒரு 5 வருஷம் என்ரிச் பண்ணாம வேணா தடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாம் பேசுனதுனால அது ஒண்ணுமே சமாதானம் வராம திரும்பி வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு விட்டாங்களான்னு பார்த்தா அடுத்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்த்த நேரத்துல போய் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, அங்க ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணதும் இல்லாம 10வது ஈரானுடைய கப்பலை எல்லாம் சிறை பிடிச்சிட்டு இருந்தனால இப்ப அந்த பேச்சுவார்த்தைங்கிறது போகாமையே இருந்துச்சு. இப்ப 2வது கட்ட பேச்சுவார்த்தைங்கிறது, அதாவது 2வது தடவை பேச்சுவார்த்தை இப்பதான் வருது. இதுக்காக பாத்தீங்கன்னா முந்தானியத்துல இருந்தே தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஈரான் நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்கா நாங்க கலந்துக்கிறோம், ஆனா ஈரான் வந்தாதான் வருவோம்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நேத்து வரையும் கலந்துக்காம இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா அமெரிக்கா அங்க போறாங்க. அப்ப அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா பேச்சுவார்த்தையில விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. ஈரான் வரமாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நேத்து நைட் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அப்ப இன்னைக்குதான் கடைசி நாள். 6 மணிக்குள்ள என்ன ஆகணும், பேச்சுவார்த்தை பேசி முடிவெடுக்கணும், இல்லாட்டினா போர் ஆரம்பிக்கும். உடனே ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுடைய டன் கணக்கான ஆயுதங்கள் குண்டுகள் காத்திருக்கு உங்களை துளைக்கிறதுக்கு. நீங்க பேச்சுவார்த்தையில கையெழுத்து போட்டு போகாட்டினா இன்னையோட என்ன ஆயிரும், உங்களுக்கு தாக்குதல் ஆரம்பிச்சிரும்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்னு எடுத்துக்கலாம்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அமெரிக்கா இந்த மாதிரி அச்சுறுத்தல் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பொதுவா ஒரு தடவை பேச்சுவார்த்தை நின்னுட்டா இவங்க திரும்ப போற ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது இவங்க சொல்ற டேட்டை வச்சுலாம் நம்ம உறுதியா நம்பிட முடியாது. ஏன்னா மறுபடியும் ஒரு 10 நாள் 15 நாள் இழுத்துட்டு போற கூட சான்ஸ் இருக்கு. கிடைக்கிற அளவுக்கு டைம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமெரிக்காவும் நினைப்பாங்க, ஈரானும் நினைப்பாங்க. அதனால நாம என்ன எதிர்பார்க்கிறோம்னா மறுபடியும் இந்த தற்காலிக நிறுத்தம் இருக்கு பாருங்க, அது இழுத்துட்டு போகும்னு எதிர்பார்க்கப்படுது. பேச்சுவார்த்தை முடியுமானா பேச்சுவார்த்தையெல்லாம் முடியாது. இந்த தடவையும் ஒரு விஷயமுமே யாருமே ஒத்து வராம தான் போய் உட்கார போறாங்க. இன்னைக்குதான் ஈரானும் போறாங்க, இன்னைக்குதான் அமெரிக்காவும் போறாங்க. 2 பேரும் போய் அங்க என்ன பண்ணுவாங்க, சந்திச்சு பேசினாங்கன்னா அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பார்க்கலாம். அட்லீஸ்ட் ட்ரம்ப் இன்னைக்கே நாங்க சாயங்காலமே தாக்குதலை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி இன்னும் ஒரு வாரத்துக்கு அந்த ஒத்திவைப்பு நடக்கப்படும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து ரொம்ப முக்கியமாக பாத்தீங்கன்னா பெசக்சியான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நடுவுல சமாதானம் பேசுறாங்க பாருங்க, இந்த சமாதான குழு நேரடியா பாகிஸ்தான் சொல்ல சமாதானம் பேசுறவங்கன்னு மட்டும் சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையானே தெரியல, அவங்களுடைய ஐக்கியூ லெவலே கம்மிதான் அப்படிங்கிற லெவலுக்கு பேசியிருக்காரு. ஏன் அப்படி பேசியிருக்காருன்னா, இவங்களுக்கு நாங்க வந்தா போதுன்னு நினைக்கிறாங்க. திருப்பி எங்களை கூட்டிட்டு வர்றதுக்காக மட்டுமே நிறைய பொய் சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க. வராங்க, வாங்க வாங்க எங்க நாட்டுக்கு வாங்க, நாங்க பேசி வைக்கிறோம் கூப்பிட்டுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ட்ரம்ப்பை விட நீங்க என்ன பண்றீங்க, ரொம்ப கம்மியா யோசிக்கிறீங்க. ட்ரம்ப்பே உங்களுக்கு பரவாயில்ல, அவருக்காவது தெரியும் இது சமாதானத்துக்கு போகுமா போகாதான்ட்டு. உங்களுக்கு இதுல பிரயோஜனமே இல்லை. சும்மா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா கடைக்குள்ள ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சமாதானத்துக்கு ஈரான் வந்துட்டாங்கன்னாவே சமாதானம்னு சொல்லிட்டு போர் நிறுத்திட்டு போயிருவாங்கன்னு பாகிஸ்தான் எதிர்பார்க்கறாங்கிறதுதான் பெசக்சியான் அவர்கள் சொல்றாங்க. பெசக்சியான் சொல்ல வர்றது என்னன்னா, இது நிக்கவே நிக்காது, இது பார்த்தாவே தெரியுது, இதுக்கு எதுக்கு நீங்க சமாதானம் பண்றீங்க, அதுக்கு வேற எங்களை ஏன் போய் சொல்லி கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இது பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை நேரடியா சொல்லாட்டினாலும் சமாதானம் பேசுறவங்கன்னு சொன்னும் போதே அவங்கதான் தெரியுது. அவங்களுக்கு சரியான ஒரு நோஸ் கட்டுன்னு தான் சொல்லணும். உண்மையாலுமே அங்க என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, பாகிஸ்தானு ஈரானை பொய்ய சொல்லியாவது கூட்டிட்டு போய் உட்கார வச்சிடறாங்க. எதையாவது சொல்லி கொண்டு போய் அங்க விட்டுட்டா அது சமாதானம் வந்துரும்னு நினைக்கிறாங்க. அததான் ஈரான் சொல்றாங்க அப்படி எல்லாம் வராதுன்ட்டு. ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் அவ்வளவுதான், எல்லாமே அவங்க சரண்டர் பண்ணிடணும், இதுக்கு மேல அவங்கள்ட்ட என்ன இருக்குது, அவங்களே தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசி வச்சிருக்காரு. கண்டிப்பா பாகிஸ்தான் நினைச்சிருப்பாங்க, நானே பொய் சொல்லிதான்டா கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வரேன், இதுல நீங்க வேற எங்க இருந்துதான் இந்த மாதிரி வீரவசனெல்லாம் அறிவிக்கிறீங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ட்ரம்ப் பேசினதை வச்சுதான் கோவிச்சுக்கிட்டு ஈரான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப கஷ்டப்பட்டு வர வச்சதுக்கு பிறகு மறுபடியும் இப்ப ட்ரம்ப் வராங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவ்வளவுதான் அவங்க கையெழுத்து போடணும், எங்களுடைய ஆயுதங்கள் காத்துட்டு இருக்கு, எங்களுடைய படைகள் தயாரா இருக்கு, உங்களுக்கு ஆப்ஷனே இல்ல, உங்களுடைய பவர் பிளான்ட் அடிப்போம், அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 10-15 ட்விட்டை போட்டுட்டு இருக்காரு. இது சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழகில்ல. இப்படி போனாவே அந்த பிரச்சனை ஓயவே ஓயாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
பிரான்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏன்பா நீங்க தான் ஒரு 40 கப்பல், அதுவும் 40 போர்க்கப்பல்ல வரோம், ஹார்மோஸ்ல வந்து தடுக்கிறோம், ஈரானை வந்து நாங்க மீறி எல்லா கப்பலையும் கொண்டு போறோம்னு இந்த போர் நிறுத்தம் வந்தப்ப சொல்லிட்டு இருந்தீங்களேப்பா, இந்த யூரோப் கண்ட்ரிஸும் இந்த பிரான்ஸ் இந்த நேட்டோலாம் எல்லாருமே படைகளை தரோம்னு சொன்னீங்களேப்பா, ஏன்பா இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஊடகத்துல இருந்து. உடனே இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெக்ரோன் அவர்களு, நாங்க வரலான்னு தான் இருந்தோம், அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா அங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓமன் பகுதியை. இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையில ஹார்மோஸை இவங்க க்ளோஸ் பண்ணலாமா, க்ளோஸ் பண்ணக்கூடாது, அவங்க க்ளோஸ் பண்ணனாலதான் நாங்க வரல அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க 40 கப்பல்ல வரோம், ஹார்மோஸை திறக்கிறோம்னு சொன்னாங்களே, ஈரான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, அதை திறக்கிறோம்னு சொன்னாங்க. அப்படி வந்து ஈரான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, இவங்க திறக்கிறோம்னா அமெரிக்காவோட வந்து நின்று இருக்கணும். அதை விட்டு போட்டு இப்ப அமெரிக்கா செஞ்சதவே பிளேம் பண்ணிட்டு இவங்கனாலதான் நாங்க வரல, நாங்க வந்திருப்போம் ஆனா அமெரிக்கா இப்படி தப்பான டிசிஷன் எடுத்துட்டாங்க அதனால நாங்க வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒருவேளை மறுபடியும் சமாதானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்க வரலாம் தான் கிளம்பி இருந்தோம், அதுக்குள்ள சமாதானம் வந்துருச்சுன்னு மாத்தி பேசுவாங்க. இவங்கள பொறுத்தளவுக்கு இனி போரே வராது, நாம போய் ஒண்ணுமே பண்ண தேவையில்லைன்னு தெரிஞ்சா நாங்க வரப்போறோம்பாங்க. இல்ல சண்டைதான், போனா அடி வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சா நாங்க வரமாட்டோம்ன்றுவாங்க. இந்த தடவை நேட்டோ நாடுகள், யூரோப் கண்ட்ரிஸ், பிரான்ஸ் இவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒண்ணுத்துக்குமே யூஸ் இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா 2வது கப்பலையும் வந்து சிறை பிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தௌஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பலை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சிறை பிடிச்சாங்க. அது சைனால இருந்து ஈரானுக்கு வந்துச்சு. அதை பிடிச்சிருந்தாங்களே, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும்போது பேலிஸ்டிக் மிசைலுக்கு தேவையான வெடிமருந்துகள் இருக்குன்னு சொல்லிட்டு சைனா நல்லா மாட்டிட்டீங்க, நீங்க அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தீங்களா ஆயுதங்களை, புடிச்சு வச்சிருக்க, வாங்க உங்களை தனியா வச்சு வரியை போட்டு போட்டு என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்கா மிரட்டி இருக்காங்க. அதே சமயத்துல 2வது கப்பலையும் பிடிச்சிட்டாங்க. அதுவும் ஈரான்ல இருந்து கிளம்புன அந்த கப்பல் இந்தியன் ஓஷன்ல வச்சு பிடிச்சிருக்காங்க. இவங்க பாருங்க, அங்கேயே பிடிச்சிருந்தா கூட தெரியாது, அதை போய் துரத்தி போய் அங்க போய் பிடிச்சிருக்காங்க. 2வது கப்பலை இப்ப பிடிச்சிட்டாங்க. அந்த கப்பல் ஃபுல்லா எண்ணெய், அது அத்தனையுமே எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்கா என்ன பண்றாங்க, அறிவிச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணா ஈரான் என்ன பண்ண மாட்டாங்க, பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க, ஒண்ணும் வரமாட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க உங்க மேல இருக்கிற நம்பிக்கையா போச்சுன்ட்டு. இதெல்லாத்தையும் மிஞ்சக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ருமாலியால இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்கு ஒண்ணு பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. இது என்ன புது விஷயமா, இது ஏதாவது ஒரு ஆக்சிடென்டா இருக்கும்னு கேட்டிருந்தீங்கன்னா, இந்த ஒரு வாரத்துல பல இடங்கள்ல இருக்கக்கூடிய, பல நாடுகள்ல இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் பற்றி எரிஞ்சிருக்கு. யூரோப் கண்ட்ரீஸ்ல வந்து பத்தி எரிஞ்சிருக்குது, ருமாலியால, அதுக்கப்புறம் ரஷ்யா ஃபுல்லா வந்து பற்றி எரிஞ்சிருக்கு. இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா முந்தா நேத்து ஒரு பெரிய விபத்து, அதுல வந்து பாத்தீங்கன்னா 83,000 கோடி வந்து மதிப்பிலான அந்த ஒரு பெட்ரோலியம் ஃபேக்டரியே வந்து எரிஞ்சிருக்கு. கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது கேஸ் லீக் ஆயிருக்கு, அதனாலதான் வந்து அது பற்றி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா நாடுகள்லயும் வந்து எரியறத பார்த்தா என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒருவேளை அமெரிக்கா அவங்களுடைய எண்ணெயை விற்கிறக்காக மத்த இடத்துல இருக்கக்கூடிய கரெக்டா பெட்ரோலியம் ஃபேக்டரியா பார்த்து எரியுது. அதாவது ஒரு ஆக்சிடென்ட்னா ஒரு தடவை நடக்கும், 2 தடவை நடக்கும். சும்மா எங்க பார்த்தாலும் எந்த நாட்டுல இருந்து வந்தாலும் செய்தி டெய்லி ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் எண்ணெய் கிடங்குகளையே பற்றி எரிஞ்சா என்ன அர்த்தம், எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையுமே பற்றி நடந்தா என்ன அர்த்தம்னா, ஒருவேளை அமெரிக்கா தங்களை மட்டும் நோக்கி திருப்புவதற்காக இப்படி பண்றாங்களான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. இந்த ஒரு வாரத்துல 10-15 இடங்கள் வந்து பார்த்தா எண்ணெய் ஆலயங்கள் பற்றி எரிஞ்சிருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுமே அடங்கும். சில நேரத்துல வந்து பார்த்தா அமெரிக்காக்குள்ள யார் செய்யறா, ஈரான் செய்யறாங்களான்னு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்துல இந்த வாரம் ஃபுல்லா எண்ணெய் கிடங்குகள் எரியக்கூடிய வாரமாகவே அமைஞ்சிருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா போர் ஆரம்பிக்க போதா, இல்ல வந்து போர் நிறுத்தத்தை ஒத்தி வைக்க போறாங்களான்னு பார்க்கலாம். சமாதானம்லாம் வரக்கு வாய்ப்பு இல்ல. தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோ ஒரு 6 மணி 7 மணிக்கு நம்ம அந்த ரிசல்ட்டை வந்து போட்டுருவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.